ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூரண கொழுக்கட்டை எப்படி செஞ்சாலும் கல் மாதிரி தான் வருது, அதே மாதிரி விரிசலுமே வருது அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கொழுக்கட்டையை சாப்பிடும்போது வெண்ணெய் மாதிரி கரைஞ்சிடும், அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் கொஞ்சம் கூட விரிசலுமே இல்லாமல் வரும். இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்க பூரணம் ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஸோ டோட்டலாக ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ இந்த சாஃப்டான பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு சூடு பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாலுமே சரி, கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாவை லைட்டாக சூடு பண்ணிக்கணும். நான் எடுத்துக்கிற பச்சரிசி மாவு ஏற்கனவே வறுத்த பச்சரிசி மாவு அப்படின்றதால கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக சூடு மட்டும் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வறுக்காத பச்சரிசி மாவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாவை வறுத்துக்கோங்க. மாவு வரப்பட்டுடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி கோடு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோடு போடுறதுக்கு ஈஸியாக வரணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாவு நல்லா வரப்பட்டுருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வறுத்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ மாவு லைட்டாக சூடு மட்டும்தான் பண்ணிக்கிட்டேன். மாவு சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வானலில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கெட்டியான காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவை மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பில் தான் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் சூடாகி பொங்கி வரணும், அது வரைக்கும் இந்த பாலை சூடு பண்ணிக்கலாம். பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி மாவு, அதை டைரெக்டாக பால் கூட சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாவை பால் கூட சேர்க்கணும். அப்போ தான் அந்த மாவை பால் கூட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடும்போது எல்லா மாவுமே ஈவனாக நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், மாவு வெந்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இந்த மாதிரி மாவு நல்லா வெந்திருக்கணும். சப்போஸ் மாவு சரியாக வேகலை அப்படின்னா கொழுக்கட்டையில் விரிசல் வரும். மாவுடைய சூடு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வரணும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே பூரணம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வேர்க்கடலையை வறுத்துக்கோங்க. முக்கியமாக வேர்க்கடலையை வறுக்கும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் வேர்க்கடலை நல்லா வரப்படும். சப்போஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேர்க்கடலையை வறுத்தீங்க அப்படின்னா கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும், வேர்க்கடலை வரப்படாது. வேர்க்கடலை வரப்பட்டுருச்சு அப்படின்னா அதோடைய தோல் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அதே மாதிரி 1-2 வேர்க்கடலை படப்படன்னு வெடிக்க ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த வேர்க்கடலையோட சூடு ஆற விட்டுட்டு அது மேலே இருக்கிற தோலை எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையை மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பாலேயே 3/4 கப் அளவுக்கு வெல்லம், அதையும் மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். வெல்லம் டஸ்ட்டெல்லாம் எதுவும் இல்லாத நல்ல வெல்லமாக வாங்கிக்கோங்க. வாசனைக்காக 5 ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை சாப்பிடும்போது வேர்க்கடலையை கொரகொரப்பாக அரைச்சிருக்கோம்ல, அது 1-2 அங்கங்கே கடிப்படும். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த வேர்க்கடலையை கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பூரணம் நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா நல்ல மைய கூட அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், வேர்க்கடலை பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வேர்க்கடலை பூரணம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 15 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்தது நம்ம மேல் மாவை பசஞ்சிக்கலாம். மேல் மாவு ரெடி பண்ணோம் இல்லையா, அதோடைய சூடு கம்ப்ளீட்டாகவே ஆறிடுச்சு. இந்த மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மாவை நல்லா பசஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவு இந்த மாதிரி எண்ணெய் எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகிற போல் கையில் நல்லா உதிர்த்து விட்டு பசஞ்சிக்கோங்க. கொழுக்கட்டையில் விரிசல் வராமல் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சதுக்கப்புறம் மேலே ட்ரை ஆகிடும்ல, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கும் தான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். மாவை உதிர்த்து விட்டு பசஞ்சதுக்கப்புறம் கை விரல் முட்டியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பசஞ்சிக்கோங்க. அடுத்து உள்ளங்கையோடைய அடிப்பகுதி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி மாவை பசஞ்சிக்கோங்க. மாவை எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டாகவும் கொஞ்சம் கூட விரிசலுமே இல்லாமல் வரும். மாவை நல்லா அழுத்தி விட்டு சாஃப்டாக பசஞ்சதுக்கப்புறமா இப்போது இந்த மாவு இந்த மாதிரி ஒன்று சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மேல் மாவு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவு தொட்டு பாருங்களேன், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த மாவுலேருந்து தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க.
ரோல் பண்ணிவிட்டு தட்டையான ஷேப்க்கு அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி தட்டையான ஷேப்க்கு அழுத்தும் போது சைடில் வந்துட்டு விரிசலே இல்லாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி மாவுடைய ஓரத்தில் விரிசல் வராமல் இருந்தது அப்படின்னா கொழுக்கட்டையிலுமே விரிசல் வராது. ஏன்னா மாவு வந்து நல்லா வெந்திருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து விரிசல் வராமல் இருக்கும். அடுத்து ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் அண்ட் வாழை இலை எடுத்துகிட்டு அது மேலே நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேல் மாவு அது மேலே வச்சு லைட்டாக தட்டிக்கோங்க. இப்போது இந்த மேல் மாவுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு ஒரு ஃப்ளாட்டான கப்பு எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு இந்த மேல் மாவு மேலே வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்க்கு நல்லா தீத்தி விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி தீத்தி விட்டிங்க அப்படின்னா தான் மாவு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு வரும். மாவை தீத்தி விட்டதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை எடுத்துக்கலாம். மாவை தீத்தி விட்டதுக்கு அப்புறமா ஒரு கப்பு மூடி எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு மாவு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துட்டு கப்பு மூடியை எடுத்தீங்க அப்படின்னா மாவு பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போது இந்த மாவோடைய சைடில் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை பூரணம் இருக்குல்ல, அதை வந்துட்டு வச்சுக்கோங்க. பூரணம் நிறையா வைக்காதீங்க, தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. பூரணம் வச்சதுக்கு அப்புறமா மாவு வந்து இந்த மாதிரி 2 பக்கமே நல்லா ஒட்டுற அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்டில் வந்துட்டு நல்லா அழுத்தி விடுங்க. கொஞ்சம் கூட சைடில் கேப் இல்லாமல் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பூரணம் வெளியே வராமல் இருக்கும். பூரணம் அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னாலுமே கொழுக்கட்டை விரிசல் விட்டுரும். அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க, நிறைய வைக்க வேண்டாம். அவ்வளோதான், பூரணத்தை மாவுக்குள்ளே வச்சு சூப்பராக மடித்து எடுத்தாச்சு. அழகாக கொழுக்கட்டை மாவை ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை மாவை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து இட்லி பிளேட் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டீமர் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவை வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை வெந்து கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் இருக்குது பாருங்கள். வேக வச்ச கொழுக்கட்டையோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துட்டு செகண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவையுமே இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். செகண்டாக வேக வச்ச கொழுக்கட்டையுமே நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கொழுக்கட்டையில் கூட விரிசலே இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்குல்ல. ஒரு கொழுக்கட்டையை எடுத்து நான் லைட்டாக ஷேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வளன்னு இருக்குது அப்படின்னு வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், வெண்ணெய் மாதிரி கரையிற அளவுக்கு சாஃப்டான வெடிப்பே இல்லாத பூரண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த சாஃப்டான வெடிப்பே இல்லாத பூரண கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் பர்ஃபெக்டான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.